வணக்கம் மாணவர்களே, படிடா ஜோன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்பது உங்கள் தமிழம்மா. நான் மலர்விழி. இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, 10ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இயல்களிலும் இருக்கின்ற இலக்கண குறிப்பு பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி படிடா ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதனால் ஒரு லைக் போட்டுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வகுப்புக்கு போகலாம். சரி, முதல் சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூதூர். இந்த சொல்லை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, முதுமை கூட்டல் ஊர் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். பிரித்து பார்க்கும்போது இந்த நிலைமொழியோட ஈற்றில் மை விகுதி அப்படிங்கிறது மறைந்து வந்திருக்கிறது. முதுமை கூட்டல் ஊர், இந்த மை விகுதி மறைந்து வந்தால் அந்த மை விகுதி என்னது? பண்புத்தொகையின் விகுதி. அப்போ இது மறைந்து வந்திருக்கிறது. ஆகவே இது என்னது? பண்புத்தொகை அப்படின்னு குறிப்பிடலாம். சரி, அடுத்த இரண்டாவது சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா உரு துயர். இந்த உரு துயர் அப்படிங்கிற சொல்லை நம்ம பிரித்து பார்க்கும்போது உரு கூட்டல் துயர் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம் இல்லையா? இப்போ உரு அப்படின்னு வந்தாவே நீங்கள் முன்னாடி வகுப்பில் படிச்சிருப்பீங்க, உரிச்சொல் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. என்னென்ன உரிச்சொற்களான சொற்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால, உரு, தவ, கூர், கழி, நனி, தட, மா, இந்த மாதிரியான சொற்கள் எல்லாம் அப்படின்னா அது உரிச்சொல் தொடர் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனால் இங்கே உரு அப்படின்னு வந்தாலே உடனே அது உரிச்சொல் அப்படின்னு எழுதிடக்கூடாது. அதனுடைய அந்த சொல்லை நீங்கள் ஒரு முறை வாசித்து பார்க்க வேண்டும். அதனுடைய பொருள் என்னவாக இருக்குது அப்படின்னு வாசித்து பார்க்கணும். இங்கே என்னவா இருக்குது, என்ன பொருள் தருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 காலத்தையும் மறைந்து காட்டுகிறது. உரு துயர். துயர் அப்படின்னு என்ன அர்த்தம்? துன்பம் அப்படின்னு அர்த்தம். அப்போ உருகின்ற துயர், உற்ற துயர், உறும் துயர், இப்படி 3 காலத்திற்கும் வருகின்றது. 3 காலமும் மறைந்து வருகிறது. ஆகவே இது உரு அப்படிங்கிற ஒரு சொல் என்ன சொல்? வினைச்சொல். ஆகையினால இதை உரு துயர் அப்படிங்கிற சொல்ல நம்ம என்ன சொல்லலாம்? உரிச்சொல் அப்படின்னு சொல்ல முடியாது. என்னது? வினைத்தொகை. உரு துயர். உரு அப்படிங்கிறது வினைச்சொல், துயர் அப்படிங்கிறது பெயர் சொல். இந்த இரண்டையும் இணைக்கின்றது என்னது? வினைத்தொகை. இந்த 2 சொற்களுடைய இணைப்பாக வருவது தான் என்னது? வினைத்தொகை. அடுத்தது 3வது சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை தொழுது. இந்த சொல்லை நீங்கள் விரித்து பார்க்கும்போது கையால் தொழுது அப்படின்னு நம்ம உணர முடிகின்றது. அப்போ இங்கே புதிதாக என்ன வந்திருக்குது? ஆள் அப்படிங்கிற சொல்லு வந்திருக்குது. இந்த ஆள் அப்படிங்கிற சொல்ல என்னது? 3ஆம் வேற்றுமை உருவு. இந்த மூன்றாம் வேற்றுமை உருவு ஆள் அப்படிங்கிற 3ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்திருக்குதா இந்த சொல்லில்? இல்லை. வெளிப்படையாக வந்திருந்தால் நம்ம என்னென்னு எழுதிடலாம்? 3ஆம் வேற்றுமை உருபுன்னு மட்டும் எழுதிடலாம். ஆனால் இங்கே ஆள் அப்படிங்கிற உருபு மறைந்து வந்திருக்கிறது. அப்படி மறைந்து வந்தால் என்ன சொல்லணும்? 3ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லணும். சரியா? இப்போ கை தொழுது அப்படிங்கிறது என்னது? 3ஆம் வேற்றுமை தொகை. புரிஞ்சுதா? அடுத்த சொல் தடக்கை. இந்த சொல்லை பிரித்து பாருங்கள். தட கூட்டல் கை இல்லையா? நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் உரிச்சொற்கள் என்னென்னு பார்த்தோம் இல்லையா? என்னென்ன? சால, உரு, தவ, கூர், கழி, நனி, தட, மா, இதெல்லாம் உரிச்சொற்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ இந்த தட அப்படின்னு வந்திருக்கிறது உரிச்சொல். இங்கே தடக்கை அப்படிங்கிறது என்னது? உரிச்சொற்றொடர். புரிஞ்சுச்சா? சரி, அடுத்த சொல்ல பார்க்கலாமா? இப்போது நன்மொழி அப்படிங்கிற சொல்ல பார்க்கலாம். இந்த சொல்லை நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா எப்படி பிரிக்கலாம்? நம்ம நன்மை கூட்டல் மொழி அப்படின்னு பிரிக்கலாமா? அப்போ இந்த நன்மொழி அப்படிங்கிறத நம்ம பிரிக்கும்போது நன்மை அப்படிங்கிற மை விகுதி வருகின்றது. இந்த மை விகுதி மறைந்து வருகின்றது. இந்த மை விகுதி எதற்கான விகுதி? பண்பு தொகைக்கான விகுதி. அதனால் இது என்னது? பண்புத்தொகை. நன்மொழி அப்படிங்கிறது நிலைமொழியுடைய ஈற்றில் மை விகுதி மறைந்து வந்திருக்கிறது. இந்த மை விகுதி பண்பு தொகைக்கான விகுதி. வருமொழி முதல்ல மொழி அப்படின்னு வந்திருக்குது. அப்போ நல்ல மொழி, நன்மை பயக்கின்ற அந்த மொழி அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. இது பண்புத்தொகை. நன்மை கூட்டல் மொழி, மை விகுதி வந்திருக்குது. அதனால் இது என்னது? பண்புத்தொகை. அடுத்து ஒரு 5 சொற்களுக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முதல் சொல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வியத்தல். அடுத்தது நோக்கல், எழுதல், உரைத்தல், வழங்கல். இந்த சொற்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் சொல்லான வியத்தல் அப்படிங்கிறதுல தல் விகுதி இருக்குது. எழுதல் அப்படிங்கிற சொல்லலை தல் அப்படிங்கிற விகுதி இருக்குது. அடுத்து உரைத்தல் அப்படிங்கிற சொல்லலை தல் விகுதி இருக்குது. அப்போ தல் அப்படிங்கிறது எதற்கான விகுதின்னு படிச்சிருக்கிறோம்? தொழில் பெயர் விகுதிகள். அதனால் இது தொழில் பெயர். சரி, அடுத்து இந்த நோக்கல், வழங்கல் அப்படிங்கிறதுல
கல்லுன்னு இருக்குதே, அது தல்லா இல்லை வழங்கு கூட்டல் அல், வழங்குதல், அல் வழங்கல், அல் அப்படிங்கிற விகுதி தான். நோக்கல் அப்படிங்கிறதுல அல் அப்படிங்கிற விகுதி தான் வந்திருக்குது. அதனால் இது என்னது, தொழில் பெயர். வியத்தல், எழுதல், உரைத்தல் இதெல்லாம் தல் விகுதி. நோக்கல், வழங்கல் இதில் எல்லாத்துலேயுமே அல் விகுதி. அப்போ இது தொழில் பெயர். இந்த 5க்குமே தொழில் பெயர் இலக்கண குறிப்பு. அடுத்த சொல் பார்த்தீங்கன்னா தொழார். இந்த தொழார் அப்படிங்கிற சொல்ல எப்படி வந்திருக்கணும் அப்படின்னா தொழார் அப்படின்னு மட்டும்தான் வந்திருக்கணும். இங்கே பக்கத்தில் இந்த ழா அப்படிங்கிற நெடிலுக்கு பக்கத்தில் அ அப்படிங்கிற உயிர்குறில் வந்திருக்குது. அப்படின்னா இது ஏன் அப்படி வந்தது அப்படின்னா இதுக்கு என்ன இலக்கண குறிப்பு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த நெடில் ழா அப்படிங்கிற நெடில் தனக்கு இனமான உயிர்குறில் அ அப்படிங்கிற குறில் அதிகமாகி அதாவது அளபெடுத்து பொருள் தருகிறது. அதனால் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செய்யுளிசை அளபடை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கெடுப்பதும். இந்த கெடுப்பதும் அப்படிங்கிற சொல்ல பார்த்தீங்கன்னா இது இன்னிசை அளபடைன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த சொல்ல எப்படி வந்திருக்கணும் அப்படின்னா கெடுப்பதும் அப்படின்னு தான் வந்திருக்கணும். ஆனால் இங்கே என்ன வந்திருக்குது, கெடுப்பதும் தூ அந்த குறில் நெடிலாகி தூ அப்படிங்கிற குறில் தூ அப்படிங்கிற நெடிலாக மாறி அந்த தூவில் இருக்கக்கூடிய அந்த இனமான உயிர்குறில் அப்படிங்கிற எழுத்து அளவெடுத்து வந்திருக்கிறது. இது எதற்காக அப்படின்னா இன்னிசை செய்யுள இன்னிசை தருவதற்காக அளவெடுத்து வருகின்றது. ஆகவே இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்லுவோம். கெடுப்பதும் அப்படிங்கிறது இன்னிசை அளபடை. அடுத்த சொல் நசை. இந்த நசை அப்படிங்கிற சொல் எப்படி வந்திருக்கணும் அப்படின்னா நசை அப்படின்னு தான் வந்திருக்கணும். நசை அப்படின்னு என்ன அர்த்தம், விருப்பம் அப்படின்னு அர்த்தம். இந்த பெயர் சொல் விருப்பம் அப்படிங்கிறது பெயர் சொல். ஆனால் அது விரும்பி அப்படிங்கிற வினைச்சொல்லாக மாறுவதற்காக இ அப்படிங்கிற ஒரு எழுத்து அளபெடுக்கிறது. விரும்பி அப்படிங்கிற பொருள் தருவதற்காக நசை அப்படிங்கிற எழுத்து உருவாகின்றது. செய்யல பெயர் சொல் எச்சமாக மாறி விருப்பம் அப்படிங்கிற பெயர் சொல் விரும்பி அப்படிங்கிற பொருள் கொடுக்கறதுக்காக அளபெடுக்குது. ஒரு சொல் இன்னொரு சொல்லாக மாறுவதற்காக அளபெடுத்தா அது என்னது, சொல்லிசை அளபடை. அப்போ நசை அப்படிங்கிறது என்னது, சொல்லிசை அளபடை. ஏன் சொல்லிசை அளபடை அப்படின்னா ஒரு சொல் இன்னொரு சொல்லாக மாறுவதற்காக அளபெடுத்துச்சுன்னா அது சொல்லிசை அளபடை ஆகும். அடுத்த சொற்கள் பார்த்தீங்கன்னா அசை, கெழி. இது முன்னாடி பார்த்த அந்த நசை சொல்லு மாதிரி இருக்கு இல்லையா. நசை அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம், சொல்லிசை அளபடைன்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் இதுலேயும் இ அப்படிங்கிற எழுத்து அளபெடுத்து வந்திருக்கிறது. உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இ அப்படின்னு முடிஞ்சதுனாலே அந்த சொற்கள் சொல்லிசை அளபடை அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். சரியா. அடுத்த சொற்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பருகுறை, குழு, கண். இதில் நெடில் ரூ அப்படிங்கிற எழுத்துக்கு பக்கத்தில் குறில் பூ அப்படிங்கிற எழுத்து அளபெடுத்துருக்குது. அதே மாதிரி குழு கண் அப்படிங்கிற லூ அப்படிங்கிற நெடிலுக்கு பக்கத்தில் உகரம் அளபெடுத்திருக்கிறது. அப்போ நெடில் எழுத்து அளபெடுத்து வந்துச்சுன்னா என்ன அளபடைன்னு பார்த்தோம், செய்யுளிசை அளபடை இல்லையா. அப்போ செய்யுளிசை அளபடை. சரி, அடுத்த சொல் என்னன்னு பார்க்கலாம். ஊழ், ஊழ். இந்த சொல்லு ஒரே சொல்லு 2 முறை அடுக்கி வந்திருக்கிறது. பிரித்தாலும் பொருள் தருகிறது. ஊழ் அப்படின்னாலும் பொருள் இருக்குது, ஊழ் ஊழ் அப்படின்னாலும் அதே பொருளை சொல்லுது. அப்போது இது அடுக்கு தொடர். ஒரு சொல் மீண்டும் மீண்டும் 2 முறை அல்லது 3 முறை அடுக்கி பொருள் பிரித்தாலும் பொருள் தருது அப்படின்னா அதுக்கு அடுக்கு தொடர் அப்படின்னு இலக்கண குறிப்பு சொல்லலாம். அடுக்கி வந்தாலே அடுக்கு தொடரா, 2 தாட்டி வந்துச்சுன்னா இரட்டை கிளவின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு என்ன அப்படின்னா சலசல, கலகல, மடமட இதெல்லாம் பிரித்தா பொருள் தராது. இரட்டை கிளவி அப்படின்னா ஒரு சொல் 2-3 முறை அடுக்கி வந்தாலும் பிரித்தால் பொருள் தராது, அதனால் அது இரட்டை கிளவி. பிரித்தால் பொருள் கொடுக்குது அப்படின்னா அடுக்கு தொடர். சரி, அடுத்த சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வளர், வானம். இந்த சொல்லை நீங்கள் எப்படி பிரிக்கலாம், வளர், வானம். வளர் அப்படிங்கிறது வினை, வானம் அப்படிங்கிறது பெயர். அப்போ வினை சொல்லும் பெயர் சொல்லும் இணைந்து வருகின்றது. இந்த பெயர் வினை சொல் வானம் எப்படிப்பட்டது அப்படிங்கிற இதை பண்பை சொல்லுது. அதாவது காலத்தை மறைந்து காட்டுகிறது. வளர்ந்த வானம், வளர்கின்ற வானம், வளரும் வானம். அப்போ 3 காலங்களையும் மறைந்து காட்டுகிறது. ஆகவே இது தொகை. அப்போது ஒரு பெயர் சொல்லை வினைச்சொல் விளக்கி வருகிறது, காலத்தை மறைத்து காட்டுகிறது. அப்போ இது என்னது, வினை தொகை. வளர் வானம் முக்காலமும் மறைந்திருக்கிறது.
முக்காலத்துக்கு இந்த சொல்லை வந்து நீங்கள் பிரித்து பார்க்க முடியும். வளர்ந்த வானம், வளர்கின்ற வானம், வளரும் வானம். அப்போ இது வினைத்தொகை. வளர்வானம் வினைத்தொகை. அடுத்தது வந்து செந்தி. இதை பிரிங்க பார்க்கலாம். செம்மை கூட்டல் தீ. பார்த்தாச்சு. நம்ம மை விகுதி வந்தால் அது என்னென்னு பார்த்தோம். நிலைமொழியுடைய ஈற்றில் மை விகுதி வந்தால் அது எதற்கான விகுதி? பண்பு தொகைக்கான விகுதி. அதனால் இது பண்புத்தொகை. கண்ணை மூடிட்டு நீங்கள் எழுதிடலாம். மை விகுதி வந்தால் பண்புத்தொகை. செந்தி அப்படிங்கிறது செம்மை கூட்டல் தீ, மை விகுதி வந்திருக்கிறது. செம்மை அப்படிங்கிறது சிவந்த அப்படிங்கிற பண்பை குறிக்கிறது, தீயினுடைய பண்பை குறிக்கிறது. ஆகவே இது பண்புத்தொகை. அடுத்தது வந்து வாரா. இந்த சொல்ல ஆக்சுவலாக எப்படி வந்திருக்கணும் அப்படின்னா துணைக்காலோட முடியாது இல்லையா, முடியாமல் வாராத அப்படின்னு வந்திருக்குது, அப்படின்னு வந்திருக்கணும். ஆனால் இங்கே என்னது? ஈற்று எழுத்து, அதாவது இறுதி எழுத்து என்ன ஆயிடுச்சு? கெட்டுருச்சு. கெட்டுருச்சு அப்படின்னா மறைந்து விட்டது. தா அப்படிங்கிற எழுத்து ஈற்றெழுத்து மறைந்து விட்டது, கெட்டு விட்டது. அப்போ இது என்ன சொல்லலாம்? ஈறுகெட்ட அப்படின்னு சொல்லலாம். சரி, வாரா அப்படின்னா நேர்மறையா எதிர்மறையா? எதிர்மறை. வரும், அதற்கு எதிர்மறை என்னது? வாரா. அப்போ இது எதிர்மறை. ஈறுகெட்ட எதிர்மறை. இதற்கு அடுத்ததாக என்ன சொல்லு தான் வரும்? வினைச்சொல் வருமா பெயர் சொல் வருமா? வாராத அப்படின்னா வாராத கண்ணன், வாராத தாமரை அப்படின்னு ஏதாவது ஒரு பெயர் சொல்லு தான் வரும். அப்போ பெயரை எச்சமாக கொண்டு நிற்கிறது. அதனால் இது என்ன சொல்லுவோம்? ஈற்றெழுத்து கெட்டு போனதுனால ஈறு கெட்டது. அடுத்தது எதிர்மறையாக இருக்கிறதுனால எதிர்மறை, பெயரை எச்சமாக கொண்டு இருக்கிறதுனால பெயரெச்சம். அப்போ வாரா அப்படிங்கிறது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். சரி, அடுத்த சொல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்தவன். இந்த சொல்லோட பொருள் என்ன? இது ஃபஸ்ட்டு எந்த சொல்லிலிருந்து தோன்றியது? இதனுடைய அடிச்சொல் என்ன அப்படின்னா ஒரு வினைச்சொல். வந்தான். வந்தான் அப்படிங்கிற சொல்லிலிருந்து உருவானது. வந்தவனை குறிக்கின்ற பெயர். யார் வந்தாங்க? உதாரணமாக ஒரு சோமன் அப்படிங்கிறவன் வந்தான் அப்படின்னா அவனை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா வந்தவன் என்ன செய்தான்? பேசாமல் இருந்தான், அல்லது படித்து கொண்டு இருந்தான், பார்த்து கொண்டு நின்றான், இந்த மாதிரி சொல்லலாம். இப்போ வந்தவன் அப்படின்னா வந்த அப்படிங்கிற அந்த வந்தான் அப்படிங்கிற வினைச்சொல்லிலிருந்து வந்தது. அது பெயரை குறிக்கிறது, அந்த செயலை செய்தவனை குறிக்கிறது. அதனால் இது வினையால் அணையும் பெயர் அப்படின்னு இலக்கண குறிப்பு சொல்லுவாங்க. அந்த வினையால் அணையும் பெயர் அப்படின்னா அந்த செயலை குறிக்காமல் செய்தவனை குறிப்பது வந்தவன். அடுத்தது வந்து கேள்வியினான். இந்த சொல்ல பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் வினையால் அணையும் பெயர். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட அடிச்சொல் கேள். கேள் அப்படிங்கிற வினைச்சொல்லிலிருந்து இந்த கேள்வியினான் அப்படிங்கிற சொல் உருவாகி இருக்கிறது. அதனால் இதுவும் வினையால் அணையும் பெயர். அடுத்த சொல் காடனுக்கும் கபிலனுக்கும். இந்த ரெண்டு சொல்லையும் கவனிங்க. அப்படிங்கிற விகுதி ரெண்டு பக்கம் வெளிப்படையாக வந்திருக்கிறது. விகுதி வெளிப்படையாக வந்ததுன்னா அதுக்கு என்ன இலக்கண குறிப்பு? எண்ணும்மை. விகுதி ரெண்டு சொல்லையும் வெளிப்படையாக வந்திருக்கிறது. அதனால் வெளிப்பட்டு வந்தால் அதுக்கு என்ன உண்மை அப்படின்னா எண்ணும்மை. அடுத்த சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடுக. இந்த சொல்லோட இறுதியில் என்ன எழுத்து இருக்குன்னு பாருங்கள். க அப்படின்னு முடிஞ்சதுன்னா வியங்கோல் வினைமுற்று. க அப்படின்னு மட்டுமல்ல, வியங்கோல் வினைமுற்றுக்கான விகுதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா க, ய, இயர். இந்த 3 எழுத்துக்களை கொண்டு ஒரு சொல் முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா சொல்லோட ஈற்றெழுத்து இந்த க, ய, இயர் இந்த 3 எழுத்துக்கள் வந்திருந்தது அப்படின்னா அது வியங்கோல் வினைமுற்று. ஆடுக அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்று. அடுத்த சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா குண்டலமும் குழைகாதும். இது என்னது? இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி விகுதி வெளிப்படையாக வந்திருக்கிறது. குண்டலமும் குழைகாதும். விகுதி வெளிப்படையாக வந்தால் அதுக்கு இலக்கண குறிப்பு என்ன? எண்ணும்மை. அடுத்த சொல்லு வண்ணமும் சுண்ணமும். இதுலேயும் விகுதி வெளிப்படையாக வந்திருக்கிறது. அப்போ விகுதி வெளிப்படையாக வந்தால் எண்ணும்மை. அடுத்த சொல் பயில் தொழில். இந்த சொல்லை பிரித்து பாருங்கள். பயில் தொழில் 2 சொற்களுடைய இணைப்பு. பயில் அப்படிங்கிற சொல்லு வினைச்சொல், தொழில் அப்படிங்கிற சொல்லு பெயர் சொல். இந்த 2 சொற்களும் இணைந்து காலத்தை மறைந்து காட்டுகிறது. அப்போது காலத்தை மறைந்து காட்டினா அது என்னது? தொகை. என்ன தொகை? வினை தொகை. பயில் தொழில், பயின்ற தொழில், பயில்கின்ற தொழில், பயிலும் தொழில்.
தொழில் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல். தொழில் அப்படிங்கிறது வினைச்சொல் கிடையாது, பெயர் சொல். ஒரு வினைச்சொல், ஒரு பெயர் சொல் இரண்டும் இணைந்து வந்து காலம் மறைந்து வந்தால் அது வினைத்தொகை. அடுத்த சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா காய்மணி. அதுக்கு அடுத்த சொல் 3 சொற்கள் ஒரே மாதிரி இருக்குது. உய்முறை, செய்முறை. இந்த சொற்கள் எல்லாம் ஒரு ஒற்றுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 சொற்கள் சேர்ந்து வருகிறது. அந்த 2 சொற்கள் என்னென்ன சொற்கள் அப்படின்னு பாருங்கள். காய் அப்படிங்கிறது என்னது? இந்த சொல்லை முழுமையாக படித்து பார்க்கணும். காய் அப்படின்னு மட்டும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வெஜிடபிள் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இது காய் மணி, இது ரெண்டையும் சேர்த்து சொல்லும்போது இது காய் அப்படிங்கிறது பெயர் சொல், வினைச்சொல். காய்கின்ற, காய்ந்த, காயும், அந்த 3 காலங்களையும் வரக்கூடிய வினைச்சொல். மணி அப்படிங்கிறது பெயர் சொல். அப்போது காலம் மறைந்து வருகிறது, பெயர் சொல்லும் வினைச்சொல்லும் இணைந்து வருகின்றது. அப்போ இது என்னது? மறைந்து வருகின்ற காரணத்தினால இது வினைத்தொகை. உய்முறை, அதுவும் அப்படி தான். உய்தல் அப்படிங்கிற வினை, முறை அப்படிங்கிறது பெயர் சொல். அடுத்தது செய்முறை. செய் அப்படிங்கிறது வினைச்சொல், முறை அப்படிங்கிறது பெயர் சொல். அப்போது வினைச்சொல்லும் பெயர் சொல்லும் இணைந்து காலம் முக்காலமும் மறைந்து வருவது வினைத்தொகை. அடுத்த சொல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கைமுறை. கைமுறை அப்படிங்கிறதுல இது 2 சொல் இணைந்திருக்குது. கைமுறை. இப்போ கை அப்படிங்கிறது என்னது? உடல் உறுப்பின் பெயர், பெயர் சொல். முறை அப்படிங்கிறது பெயர் சொல். அப்போ 2 பெயர் சொல் சேர்ந்து வந்திருக்குது, அதனால் இது வினைத்தொகை கிடையாது. இப்போ 2 பெயர் சொல் சேர்ந்து வந்திருக்குது. இதை நம்ம விரித்து எழுதணும்னா எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையால் செய்கின்ற முறை, செய்யும் முறை, கையால் செய்யும் முறை. அப்போது இங்கே என்ன சொல் மறைந்து வந்திருக்கிறது? ஆள் அப்படிங்கிற சொல்லு மறைந்து வந்திருக்கிறது. ஆள் அப்படிங்கிறது என்னது? உருபு, 3ஆம் வேற்றுமை உருபுன்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? 3ஆம் வேற்றுமை உருபு. அடுத்தது என்ன பக்கத்தில் என்ன இருக்குது? செய்யும் முறை. அந்த செய்யும் அப்படிங்கிறது கையால் செய்யக்கூடிய அப்படிங்கிற பொருள் இல்லையா? அதோட பயன், அந்த பயன் மறைந்து வருகிறது, அதனால் தொகை அப்படின்னு சொல்லலாம். பயன் தொகை அப்படின்னு சொல்லலாம். அப்போது ஆள் அப்படிங்கிற 3ஆம் வேற்றுமை உருபு மறைந்து வந்திருக்கிறது, செய்யும் அப்படிங்கிற பயனும் மறைந்து வந்திருக்கிறது. அதனால் என்ன சொல்லுவோம்? 3ஆம் வேற்றுமை உருபும் அதனுடைய பயனும் உடன் தொக்க தொகை. தொக்க அப்படின்னா சேர்ந்து வருவது, ரெண்டுமே சேர்ந்து மறைந்து வருகிறது. 3ஆம் வேற்றுமை உருபும் அதனுடைய பயனும் சேர்ந்து மறைந்து வருகிறது அப்படிங்கிற பொருளில் 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு இதுக்கு இலக்கண குறிப்பு சொல்லலாம். புரிஞ்சிச்சா? சரி, இதோட 10ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இருக்கிற அனைத்து இயல்களுக்குமான இலக்கண குறிப்பு முடிவடைந்து விட்டது. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள், ஐயங்கள் ஏற்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க, ஒரு லைக் பண்ணிடுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.